ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜிபாபா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம கிராமத்து வாழ்க்கை கதைக்குள்ளே போகலாம். நீ வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு தோட்டத்துக்கு தான் போயிட்டு வாரேன். அதுக்குள்ள வந்துட்ட காப்பி போட்டு வச்சிருந்தா குடிக்க கூடாதா? குடிச்சிட்டு தான் வந்து நிக்கேன். அஸ்வின் எங்கமா இருக்கா? எதுக்கு பூமாரி அஸ்வின் வந்த உடனே கேக்கா? எங்க இருக்கான்னு சொல்லாமட்டு ஒரு விஷயம் பேசணும். அவன் பாட்டி நம்மளுக்கு கட்டி தந்தால ஒரு வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டை சுத்தம் பண்ணக்கு குழந்தை சரோஜாலாம் பேருக்கா, ஐயோ கூட பேருக்கா. எதுக்குமா நம்ம அங்க போறோமா? நம்மளுக்கு தான் வேற வீடு கேட்றோம்ல, எதுக்கு நம்ம அங்க போறோம்? நம்ம அங்க போல பூமாரி, மாமா வீட்ல தான் அங்க போய் இருக்க போறவளாம். அதான் சுத்தம் பண்றதுக்காக இவெல்லாம் போயிருக்காவ. அப்படினா கனி இனி அந்த வீட்டுக்கு வந்துருவாளா? ஆமா, அவ அப்பா அம்மா வந்தா வேற அவளும் வருவாள்ல. சரி பூமாரி, இப்ப எதுக்கு அஸ்வினை தேடிட்டு இருக்க? ஒண்ணுல, நானும் கனியும் பாட்டி வீட்ல போய் படிக்க போறோம். அதான் அஸ்வினை துணைக்கு கூட்டிட்டு போலான்னு கேட்டேன். நீ நம்ம வீட்ல இருந்து படிப்பு மாதிரி அங்க எதுக்கு இப்ப அஸ்வினை கூட்டிட்டு தெரியா? இல்லம்மா, கனியும் நானும் சேர்ந்து தான் படிப்போம். படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கனியா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா அவங்க அம்மா யாசுவாவன்னு வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் பாட்டி வீட்ல இருந்து படிச்ச யாச மாட்டாவளோ, அதான் அங்க போய் படிக்கும். நான் போயிட்டு வரேன். அப்படி என்ன பெரிய படிப்பு படிக்கிறியே? நிறைய படிக்க வேண்டியிருக்குமா, நான் போயிட்டு வரேன். படிக்க வேண்டியிருக்குன்னா பையன் எடுக்காம வரல இதுக்கு என்னவா இருக்கும்? பூமாரிக்கு என்ன பிரச்சனை? சரி, அம்மா வீட்டுக்கு தானே போறா, போயிட்டு போட்டோம். ஆண்டி ஆண்டி. அந்த வாரேன். வா அபிஷேக், உட்காரு. என்ன திடீர்னு வந்திருக்க? ஆண்டி, நான் நேத்தே கனி கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். கனி எங்க ஆண்டி? கனி எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாரேன்னு போன் பண்ணா. ஏதோ படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா. ஓ, கனியோட பாட்டி டீச்சரா ஆண்டி? ஏன் அப்படி கேட்க? இல்ல ஆண்டி, கனி அங்க போய் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்றீங்களே, அதனாலதான். இல்ல அங்க கூட படிக்கிற பிள்ளை வருதான், அதனால அங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. யாரு ஆண்டி? பூமாரியா? உனக்கு எப்படி பூமாரியே தெரியும்? கனி தான் சொன்னா ஆண்டி. எனக்கு பூமாரி தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கனி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஓ, உன்கிட்டயும் சொல்லிட்டாளா? ஏன் ஆண்டி? ஒன்னும் இல்லப்பா, உட்காரு. அவ படிச்சுட்டுப்பா, வர கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியா? வரதுக்கு நேரம் ஆகுமா ஆண்டி? ஆமா, வரதுக்கு நேரம் ஆகும் தான் என்கிட்ட போன்ல சொன்னான். நீ உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். ஏன் அபிஷேக், இது என்ன வேற வீடா? உட்காரு, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்ல ஆண்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன். சரி, போயிட்டு வா. இவன் வாரான்னு தெரிஞ்ச கனி எதுக்கு அங்க போயிருக்கா? அப்படின்னா அவளுக்கு இவனை பிடிக்கல போல. இதெல்லாம் சரியில்லையே. இப்படியே விட்டா இந்த கல்யாணமும் ஏன் இஷ்டப்படி நடக்காது. அவன் நான் வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், அப்படி இருந்து அங்க போய் தங்கியிருக்காளே. இன்னைக்கு கனி வரட்டும், அவளை சும்மா விடக்கூடாது. பேசாம நம்மளே போய் கூட கூட்டிட்டு வந்துட்டேன்னு. ஆமா, இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பாட்டி வீட்டிலே தங்கிக்கிட்டேன்னு சொல்லுவா. இனி அப்படிலாம் யார் வீட்லையும் தங்கக்கு விடக்கூடாது. நம்மளே போய் நேரில் கூட்டிட்டு வந்துடணும். அப்படியே அந்த வீட்டை க்ளீன் பண்ணாவலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னம்மா தனியா உட்கார்ந்திருக்கா? சோத்து மாட்டேங்க. ஏய்யா, அவளும் கனியும் பாட்டி வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கவளையா? அங்க ஓடிட்டால, அவ இல்லாம இவளால இருக்க முடியல போல. ஏய்யா, படிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவேன்னு தான் சொல்லிருக்கா. சரிம்மா. அம்மா, வீடு சுத்தம் பண்ண போனவே என்ன வரலையோ? இல்ல அஜய். அஸ்வின் எங்கம்மா? அவனும் போயிருக்காயா? ஆமா அஜய், நான் தோட்டத்துக்கு வந்தேன். நீ அங்க இல்ல, நீ எங்க போயிருந்தா? ஏம்மா, ஓரம் இல்லம்மா, ஓரம் வாங்கறதுக்காக வண்டி எடுத்துட்டு போனேன். கொண்டு இப்பதான் இறக்கி போட்டு நேரங்க வாரேன். சரி அஜய். ஏய்யா, வீட்டு வேலை நடக்குதா, போய் பாத்தியா? இல்லம்மா, இன்னைக்கு போவே இல்ல, மறந்தே போயிட்டேன். சரியா, வீட்டை போய் பார்த்துட்டு அப்படியே எங்க வீடு க்ளீன் பண்ண போனவல்ல, அவியலையும் பார்த்துட்டு வரியா? சரிம்மா, போய் பார்த்தேன். பூமாரி, அஸ்வினுங்க. கனி, அஸ்வின் உங்க வீட்ல தான் இருக்கா. என்னது, எங்க வீட்லயா? எங்க வீட்டுக்கு எதுக்கு போனா? கனி, நீங்க இப்ப இருக்கீங்களே அந்த வீடு இல்ல. பாட்டி எங்களுக்கு கட்டி தந்தாவல்ல வீடு, அத கூட உங்க அம்மா வாங்கிக்கிட்டாவல்ல, அந்த வீட்ல தான் அஸ்வின் இப்ப இருக்கா. அங்க எதுக்கு போயிருக்கா? அந்த வீட்டை க்ளீன்
விளக்குமாத்த எடுத்து என் மூஞ்சில ராவிட்டு தான் கேப்பியோ? சே, அதை தள்ளி எடுத்துட்டு போ. ஆண்டி அந்த ரூமை பெருக்கி அள்ள சொன்னியல்ல, எல்லாத்தையும் பெருக்கி அள்ளிட்டேன் ஆண்டி. அதான் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, இந்த வீட்ல ஒரு ரூம் தான் இருக்கு. மேல 4-5 ரூம் இருக்கு, இங்க கீழே 4-5 ரூம் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணா சுத்தம் பண்ணணும். ஒன்னொன்னுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன்மா. இல்ல ஆண்டி, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு செஞ்சா நல்லா இருக்கும்ல. நீங்க பெரியவிய எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவிய, அதுக்காக தான் கேக்குறேன் ஆண்டி. அடுத்து எந்த ரூமை சுத்தம் பண்ணணும்? பாத்ரூம் சுத்தம் பண்ணணும். எல்லா ரூம்ல இருக்க பாத்ரூமையும் போய் சுத்தம் பண்ணு போ. ஆண்டி அது அவ்வளத்தையும் நான் ஒத்தையில பண்ணணுமா ஆண்டி? எனக்கு துணைக்கு யாரையாவது வர சொல்லுங்களா? ஏன் பாத்ரூம்ல பேய் இருக்கோ? குண்டகாரி டிசைனா தான் நடிச்சுக்கிட்டு தெரியா? பேயே நீ முழுங்கி விடுவா. உன்னை பார்த்து இந்த பேய் தான் பயந்து ஓடணும். பா ஒத்தையில தான் போய் கழுவணும் போ. இந்த ஒத்த ரூம் ஒட்டற அடிக்கிறதுக்கு 3 பேர் இருக்கியே. அஸ்வின மட்டுமாச்சும் என் கூட வர சொல்லுங்க ஆண்டி. அவன் அங்க வந்து ஒட்டற அடிச்சானா நான் பாத்திரமா கழுவி விட்டுருவேன்ல. எல்லாத்தையும் நான் ஒத்தையில செய்யணும்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆண்டி, அதனால தான் கேட்கறேன். அதுக்கு உன் வேலை செய்யறதுக்கு இன்னொரு வேலைக்காரி வச்சு சம்பளம் கொடுப்போமா? நீ தான் செய்யணும், அது உன் வேலை தான். டோப்பமெண்ட் அவதான் ஒத்தையில போய் எல்லாத்தையும் நான் கழுவிட மாட்டேன்னு சொல்லியல்ல. நான் வேணா அவ கூட போய் ஒற்றை அடிக்கேன். நீங்க 2 பேரும் இந்த ரூமை க்ளீன் பண்ணுங்க. நீ இங்கே இல்ல, அவளை ஆத்தாக்காரி கூட்டிட்டு போ சொல்லு. ஏய், உன் ஆத்தாலங்க அவளை கூட்டிட்டு போ. எங்க அம்மா நான் பெருக்கின ரூமை தொடச்சிட்டு இருக்கோம் ஆண்டி, அதனால தான் நான் துணைக்கு ஒரு ஆள் கேட்டேன். அஸ்வினு நீ என் கூட வர்றியா? நானே கொண்டோஸ். ஏலே, அவ கூப்பிட்டு ஓடிடுவியோ? உன்னையே நான் இங்க தான் வேலை செய்ய சொல்லியிருக்கேன். அந்த கொண்டக்காரியை அவ ஆத்தால கூட்டிட்டு போட்டோம். ஒழுங்கா இங்க இருக்க வேலையை நீ பாரு. இல்ல சித்தி, அண்ணி கஷ்டப்படுறாங்களா? நானும் கூட போய் ஹெல்ப் பண்றேன் சித்தி. என்னது அண்ணியா? இவ எப்பல உனக்கு அண்ணியானா? சித்தி நீங்க எனக்கு யாரு? இல்லாத நீயே சொல்றி, அப்புறம் இருக்கு யார்கிட்ட கேட்க? நீங்க எனக்கு சித்தி, அதனால அண்ணி எனக்கு அண்ணே. அப்படினா கொண்டோஸ் எனக்கு அண்ணி தானே சித்தி, அதனால தான் அண்ணின்னு சொன்னேன். இல்லன்னா இவள பண்ணின்னு சொல்லிருப்பியோ? இவனோ இவள அண்ணி பண்ணின்லாம் கூடாண்டா. ஒழுங்கா அவ பேரை சொல்லி கூடு. ஓனே சித்தி, அண்ணி எப்படி பேர் சொல்லி கூட முடியும்? என்னமா நான் அண்ணி எப்படி தான் கூப்பிடுவேன். இங்க என்ன நடக்கு? நான் நினைச்சிட்டே தான் வந்து எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கதை விடுவீங்க. நீ நினைச்ச மாதிரியே நின்னுட்டு கதை விட்டுட்டு தான் இருக்கிய போல. வந்த நேரத்துக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கே வந்திருக்கலாம். ஏல அஜய், ஏகப்பட்ட ஒட்டை பிடிச்சிருக்கலாம், மேல பாரு. ஏல ஒரு ரூம்ல ஒருத்தர் அடிச்சிருந்தாச்சுன்னா அப்பவே வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. எல்லா ரூமுக்கு குழந்தைக்கு மட்டும் ஒட்டை அடிச்சிட்டு மீதி எல்லாரும் க்ளீன் பண்ணிருக்கலாம்ல. ஒருத்தர் ஒட்டை அடிக்க, ஒருத்தர் பெருக்க, ஒருத்தர் துடைக்க போதும். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் ஒரு ரூம்ல போய் க்ளீன் பண்ணுங்க போங்க. அஜய், நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை அஸ்வினை யாரும் கேட்க மாட்டேங்க அஜய். அப்படின்னா உங்க மருமகளை மட்டும் வேலை செய்ய விடாம பக்கத்துல வச்சுக்கலாம் பாத்தீங்களோ? என்னது மர்மவளா? ஆமா, கொண்டக்க சேர்த்து மட்டும் பக்கத்துல விட்டு வச்சிருக்கீல்ல. அஜய், அவளை போய் எல்லா கக்கூசையும் கழுவி விட்டு ஒட்டை அடிக்க சொன்னேன். அவதான் போவாங்க நிக்கா அஜய். சரி, வந்ததுல இருந்து ஒரு ரூம் அது முடிச்சிருக்கீங்களா இல்லையா? அஜய், பாதி வீடு சுத்தம் பண்ணியாச்சுல, இன்னும் பாதி வீடு தான் இருக்கு. எல்லாம் ஆமால வெளியே இருந்த மொத்த புள்ளையும் பிடுங்கி எடுத்திருக்கோம். நாங்க என்ன சும்மா வந்து விளையாண்டுட்டு இருக்கோம்னு நினைச்சியோ? சரிக்கா